இந்த ஃபஸ்ட் இயர் நான் சேர்ந்தோன்னே இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பங்கேற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது எங்கள் காலேஜில் இந்த வருஷம் எப்பயும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம்லாம் வைக்கிறாங்க. இன்னும் ஜல்லிக்கட்டு, அப்புறம் கோழி சண்டை, அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. காலையில் மயிலாட்டம், கரகாட்டம், இந்த மாதிரிலாம் நிறைய செலிப்ரேஷன் வச்சாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே எல்லாருமே நாங்கள் சேர்ந்து பொங்கல்லாம் வச்சோம். பொங்கல் திருவிழா தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை தூக்கி எடுத்து போகிற மாதிரி மற்ற மாணவர்களுக்கு எல்லாருமே இந்த கல்லூரி ஒரு இதுவாக கொடுக்குறாங்க. ஃபேமிலியோடனா இப்போது நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு எப்படி டெய்லியும் அப்பா அம்மா கூட அப்படியே சாமி கும்பிட்டு இங்கேனா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டாட போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. என் பேர் கமலி. நான் ரத்தினம் காலேஜில் விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் தான். இந்த வருஷம் தான் ரத்தினம் காலேஜோட ஃபர்ஸ்ட்டு பொங்கல் திருவிழாவை வந்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பாரம்பரியமாக மாடு, ஆடு, அந்த மாதிரி நாட்டு கால்நடைகளை வச்சு ஷோ பண்ணாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உழவர் திருநாளை வந்து கொண்டாடுற அளவுக்கு டிராக்டர் டிசைன் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. விநாயகர் ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன முளைப்பாரி, அதுக்கப்புறம் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வள்ளி கும்மியெல்லாம் டான்ஸ் ஆடணும். ஸோ கடைசியில் ஜமா பற்றி சொல்லவே தேவையில்லை. பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். ரத்தினம் காலேஜ் தான். ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். எல்லாரும் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல். ரத்தினம் காலேஜில் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக வந்து இந்த பொங்கல் விழா நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் விழாவுக்குடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தமிழர்களுடைய பாரம்பரியம் என்னென்னலாம் இருந்துச்சோ அதை வந்து பறைசாற்ற தினமாக தான் நாங்கள் கொண்டாடுறோம். ஆக்சுவலாக எவ்ரி இயரும், ஓகேங்களா. இதில் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சமத்துவ பொங்கல், பெண்களுக்கான இது நடக்கிறதுக்கான பொங்கல், போதைப் பொருள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பொங்கல், இந்த மாதிரி நிறையா பொங்கல் பண்ணோம். இந்த டைம் வந்து தமிழர்களுடைய எல்லா பாரம்பரியம் என்னென்னலாம் இருக்குதோ அது இன்க்ளூடிங் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வரைக்கும் எல்லா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி வர சொல்லியிருக்கோம். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நியர்லி 200 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களையும் கூட தமிழர் ட்ரெஸ்ஸில் தான் இன்றைக்கி வர சொல்லி அவங்களில் பங்கேற்றிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து விலங்குகள் என்னென்னலாம் இருக்குதோ, குதிரை, நாய், ஆடு, இதை எல்லா இதையும் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 5 ஸ்கூலாக பிரிச்சிருந்தோம் எங்களுடைய காலேஜை. அதில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தமிழர்களுடைய அவங்களுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக அதை ஒவ்வொன்றையும் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். அதை வந்து ஒவ்வொரு டிராக்டர்லையும் பசங்களே நேற்று காலையில் ஆரம்பித்தவங்க 24 ஹவர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணி அதை இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சவாரி வண்டி, மாடுகள், இது எல்லாத்தையும் இந்த வழியாக எடுத்துகிட்டு வந்தோம். அதே போல் கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னென்னலாம் டான்ஸ் இருக்குதோ அந்த டான்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மிப்பு நடந்தது. இதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பறையாட்டம் நடந்தது, ஒயிலாட்டம் நடந்தது, குச்சியில் வச்சு நடந்த அந்த ப்ரோக்ராம் நடந்தது. இது மாதிரி தமிழர்களுடைய எல்லா ப்ரோக்ராமும் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பொங்கல் வச்சது பார்த்திங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு நாங்கள் பொங்கல் வச்சு அந்த பொங்கல் வந்து ஒரு நல்லபடியாக வந்திருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் சிலபஸ் இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னாமல் எப்போவுமே கல்ச்சர்னால் பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் ஆடுவானுங்க, வெஸ்டர்ன் டான்ஸ் பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே தமிழர்கள் சம்மந்தப்பட்ட கும்மி ஆட்டம், இந்த மாதிரி கோலாட்டம், இந்த மாதிரி ஆட்டம் மட்டுமே இன்றைக்கி ஆடினாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மற்ற எல்லா நாட்டு முழுவதும், மாநிலம் முழுவதும் இதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இந்த கலாச்சாரம் வந்து இன்னும் வரும். இதை வந்து ஒரு நாளாக கொண்டாடாமல் நம்ம மேபி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருந்தால் அந்த கலாச்சாரம் எப்பவுமே விடுபடாதுன்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.